வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகள் மற்றும் ரிசல்ட்டை குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டை கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடி வெளியிடணும். ஆனால் கடந்த ஜூன் மாதம் தான் வெளியிட்டாங்க. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. நேர்காணல்கள் நடத்திய நாட்களிலிருந்து இந்த நாள் வரை பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இன்னமும் பாதி மாவட்டத்துக்கு வெளியிடலைங்க. இதுவரை என்னென்ன மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, அடுத்து எந்த மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள், செலக்ட் ஆனவர்கள் கூறிய கருத்துக்கள் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த நேரடியான பட்டியல்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பட்டியலை கிட்டத்தட்ட 28 மாவட்டத்தினருக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த 28 மாவட்டம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த 28 மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு பேக்கேஜோட லிஸ்ட்டு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. சேல்ஸ்மேனோடைய லிஸ்ட்டு மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏன் வெளியிடலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் மேலே தினசரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகணும் அப்படின்றதுனால 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 10, 20, 5, 14, 70, 100 இந்த மாதிரி ஹையஸ்ட்டாக 100 கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சென்னை, கோவை, மதுரை இந்த 3 மாவட்டங்களுடைய ரிசல்ட் இன்னும் இது சம்மந்தப்பட்ட அது ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாவட்டத்தில் அதிக அளவு ரேஷன் கடையில் காலி பணியிடங்களே நிலவுது அப்படின்றாங்க. ஸோ காலி பணியிடங்கள் அதிக அளவு நிலவுனா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதிக அளவு காலி பணியிடங்கள் நிலவுனா உடனடியாக பணி நியமனத்தை போட்டே ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு ரேஷன் கடையுடைய அதிகாரிகள் தள்ளப்படுறாங்க. ஸோ அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, எங்களுடைய மேலதிகாரிகள் ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ அதிகாரிகள் தரப்பில் கேட்ட வரதுக்கு ஆடியோ அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் இதுதான் தகவல் வந்திருக்கு. ஆனால் ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். அவங்க அதிகாரிகள் தரப்புலேருந்து இந்த அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதிகாரிகளும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்க சைடும் எல்லாமே கிளியராக போயிட்டுருக்கு. ஆனால் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு இன்னும் 10 மாவட்டத்துக்கு வெளியாகலை. இது என்ன நடக்கும், எங்கே போய் முடியும் அப்படின்னு மக்களுக்கே தெரியல. மக்கள் இருக்கிற குழப்பத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்ன மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகமக்கல், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர். ஸோ இந்த மாதிரி ஒரு 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு 10 மாவட்டத்துக்கு ரிசல்ட்டை அப்படியே விட்டுருக்காங்க. அதுலேயும் அந்த சென்னை, கோவை, மதுரை முக்கியமான மாவட்டங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஒருவேளை இந்த மாவட்டத்தினருக்கு ஒரு 1000 வேக்கன்சிஸ், ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒரு 1000 பேர் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதிகாரிகள், ரேஷன் கடையுடைய அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுத்துகிட்டு வராங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு இன்னும் வழங்கப்படலை. ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பழைய ஊழியர்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த ரேஷன் கடையில் பதவி உயர்வை இன்னும் வழங்காமல் இருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய குற்றமாக காட்டப்படுது. அந்த பதவி உயர்வை வழங்கிட்டு அந்த இடத்துல புதிய ஊழியர்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஊழியர்களும் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிச்சயமாக பார்த்திங்கன்னா அரசு ஏற்கும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மிக விரைவில் இதற்கு உண்டான ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வருவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடையுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகபட்சம் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வெளியாகிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அந்த மீதி இருக்கிற 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகள் மற்றும் ரிசல்ட்டை குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டை கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடி வெளியிடணும். ஆனால் கடந்த ஜூன் மாதம் தான் வெளியிட்டாங்க. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. நேர்காணல்கள் நடத்திய நாட்களிலிருந்து இந்த நாள் வரை பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இன்னமும் பாதி மாவட்டத்துக்கு வெளியிடலைங்க. இதுவரை என்னென்ன மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, அடுத்து எந்த மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள், செலக்ட் ஆனவர்கள் கூறிய கருத்துக்கள் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த நேரடியான பட்டியல்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பட்டியலை கிட்டத்தட்ட 28 மாவட்டத்தினருக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த 28 மாவட்டம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த 28 மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு பேக்கேஜோட லிஸ்ட்டு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. சேல்ஸ்மேனோடைய லிஸ்ட்டு மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏன் வெளியிடலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் மேலே தினசரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகணும் அப்படின்றதுனால 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 10, 20, 5, 14, 70, 100 இந்த மாதிரி ஹையஸ்ட்டாக 100 கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சென்னை, கோவை, மதுரை இந்த 3 மாவட்டங்களுடைய ரிசல்ட் இன்னும் இது சம்மந்தப்பட்ட அது ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாவட்டத்தில் அதிக அளவு ரேஷன் கடையில் காலி பணியிடங்களே நிலவுது அப்படின்றாங்க. ஸோ காலி பணியிடங்கள் அதிக அளவு நிலவுனா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதிக அளவு காலி பணியிடங்கள் நிலவுனா உடனடியாக பணி நியமனத்தை போட்டே ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு ரேஷன் கடையுடைய அதிகாரிகள் தள்ளப்படுறாங்க. ஸோ அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, எங்களுடைய மேலதிகாரிகள் ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ அதிகாரிகள் தரப்பில் கேட்ட வரதுக்கு ஆடியோ அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் இதுதான் தகவல் வந்திருக்கு. ஆனால் ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். அவங்க அதிகாரிகள் தரப்புலேருந்து இந்த அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதிகாரிகளும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்க சைடும் எல்லாமே கிளியராக போயிட்டுருக்கு. ஆனால் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு இன்னும் 10 மாவட்டத்துக்கு வெளியாகலை. இது என்ன நடக்கும், எங்கே போய் முடியும் அப்படின்னு மக்களுக்கே தெரியல. மக்கள் இருக்கிற குழப்பத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்ன மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகமக்கல், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர். ஸோ இந்த மாதிரி ஒரு 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு 10 மாவட்டத்துக்கு ரிசல்ட்டை அப்படியே விட்டுருக்காங்க. அதுலேயும் அந்த சென்னை, கோவை, மதுரை முக்கியமான மாவட்டங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஒருவேளை இந்த மாவட்டத்தினருக்கு ஒரு 1000 வேக்கன்சிஸ், ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒரு 1000 பேர் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதிகாரிகள், ரேஷன் கடையுடைய அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுத்துகிட்டு வராங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு இன்னும் வழங்கப்படலை. ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பழைய ஊழியர்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த ரேஷன் கடையில் பதவி உயர்வை இன்னும் வழங்காமல் இருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய குற்றமாக காட்டப்படுது. அந்த பதவி உயர்வை வழங்கிட்டு அந்த இடத்துல புதிய ஊழியர்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஊழியர்களும் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிச்சயமாக பார்த்திங்கன்னா அரசு ஏற்கும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மிக விரைவில் இதற்கு உண்டான ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வருவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடையுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகபட்சம் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வெளியாகிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அந்த மீதி இருக்கிற 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.